கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபையின் மேல் நின்று கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். தேவனை உண்மையாய் தேடும் பொழுது தேவன் நம்மை சமாதானத்தோடு நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். நம் குடும்பங்களையும் தேசத்திலே அழிந்து போகாதபடி நம்மை பாதுகாத்து இளைப்பாற பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நம் உண்மையாய் நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. 2 சாமுவேல் புஸ்தகம் வேதவசனத்திற்கு நாம் கடந்து வருவோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 2 சாமுவேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ சகலமும் திட்டம் பண்ணினப்பட்டிருக்கிற. நல்லா வாசிங்க. சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற. அப்படிதானே? மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. என்னுடைய வீடு தாவீது சொல்றாரு. என்னுடைய வீடு, என் வீடு, என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ. இது எல்லாருடைய ஏக்கம். இது எப்படி? இது ஒரு ஏக்கம். என்னுடைய வீடு இப்படி இருக்காதா? என் வாழ்க்கை இப்படி இருக்காதா? என் பிள்ளைகளுடைய நிலைமை இப்படி இருக்காதா? என்னுடைய வீடு இப்படி இராதோ. இப்படி இருந்தா நம்ம சொல்றோம். அதுல அது உங்களுக்கு புரியுதா? ஒரு நிமிஷம் இங்க கொஞ்சம். இப்படி இராதோ, இப்படி இராதோ. என்னுடைய வீடு, நானும் என் வீட்டாரம் என்றால் கர்த்தரை சேவிப்போம். ஒரு வசனம் இதுல, நானும் என் வீட்டாரம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்படித்தானே? அல்லேலூயா. அப்படிதான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? நம்ம வீட்டாரும், நம்ம பிள்ளைகள், குடும்பம், நம்ம வம்சங்கள் எல்லாருமே தேவனை சேவிக்கிறது, தேவனை ஆராதிக்கிறது. இப்படி இராதோ, இப்படி இருக்கணும். இப்படிதான் இருக்கணும். ஒருத்தர் ஜெபிச்சுட்டு, ஒருத்தர் விளையாடிட்டு, ஒருத்தர் சாப்பிட்டுக்கின்னு, ஒருத்தர் உலக காரியங்களை தேடிக்கிட்டு, ஒருத்தர் உலகத்து ஆதாயத்தை எதிர்பார்த்து தேடிக்கிட்டு பிரிஞ்சு வாழ்கிற வாழ்க்கை அல்ல. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வேன் என்ன சொல்லலாம் உலக மனுஷன்? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வேன். நீ ஒற்றுமையா வாழ்ந்தாதான் உனக்கு வாழ்க்கை. நீ ஒற்றுமையா இருக்கணும். ஒரு வீடுனா ஒற்றுமையா இருக்கணும். பிள்ளைகள், கணவன், மனைவி எல்லாரும் ஏக மனதாய், ஒரே மனதாய், ஐக்கியமாய், ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா வாழணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியணும். சொல்றதை கேட்கணும். நீனா சொல்றது, நானா கேட்கறது. அவங்கவுங்க மன விருப்பம் போல வாழ்ந்தா, மனசும் மாமிசமும் விரும்புகிறது போல ஒரு வாழ்க்கை இருந்தா அந்த வீட்டில் சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது. எல்லாம் வாழ்வாதாரமே ஒரு பிரச்சனையாயிடும். குடும்பங்கள் உடைந்து போகும். அந்த வீடு உடைஞ்சிடும். குடும்பம் உடைஞ்சு போகும், பிரிஞ்சு போகும். ஒரே குழப்பமா இருக்கும், பிரச்சனையா இருக்கும், சண்டை சச்சரவா இருக்கும், மன அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது. நிம்மதியா யாருக்கும் தூக்கம் இருக்காது. அழுகையும் கண்ணீரும் வேதனையா இருக்கும். பிரிந்து இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. அதாவது இப்படி இராதோ. எப்படி இருக்கணும்? என்னுடைய வீடு இப்படி இராதோ. அப்படின்னா சார் வாசிங்க வசந்த. என்னுடைய வீடு தேவனிடத்தில். நல்ல பாயிண்ட் பாருங்க. அதுதாங்க என் வீடு, என் வாழ்க்கை, என் குடும்பம், என் பிள்ளைகள், இந்த சமுதாயத்தில் மாத்திரமல்ல, என்னுடைய வீட்டில தேவ சமாதானம் இருக்கணும். என் குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும், சமாதானமாயிராதோ. தேவனிடத்தில். உலகத்திலே சிலர்லாக உலகத்தினிடத்திலோ, சொந்தக்காரர்களிடத்திலோ, சமுதாயத்திலேயோ நம்ம வீடு நடத்தப்படலை, ஒப்பு கொடுக்கப்படலை. நம்மளை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்கள். ஒரு பாடுகிறார், சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதா. அப்போ சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கணும். உன் வீட்டுல தேவன் இருக்கிறாரா? என்னுடைய வீடு தேவனிடத்தில். நம்முடைய வீடு தேவனிடத்தில் இருக்கணும்.
நம்ம தேவனோடு இருக்கணும், நம்ம பிள்ளைகள் தேவனோடு இருக்கணும். இந்த சமுதாயத்தில் நாம் வாழ்ந்தாலும் நாம் தேவனிடத்திலே இருக்கணும். கெட்ட நண்பர்களோடு இருக்கக்கூடாது. ஃபோன் பண்ணி கூடுவான், மச்சான் வரியாடான்மா, போயிடக்கூடாது, நரகத்தில் கொண்டு போயிடுவான். தப்பான காரியங்களை பார்க்க வைப்பான், செல்போனில் தவறான பாதையில் நடத்துவான். எப்படி? நம்ம யார் இடத்துல இருக்கணும்? தேவனிடத்தில் இருக்கணும். நம்ம பிள்ளைங்க தேவனோடு இருக்கணும். நம்ம ஜெபிக்கிறதா இருக்கணும், உபவாசம் எடுக்கணும், நல்லா பைபிள் வாசிக்கணும். அது புரியுதா உங்களுக்கு? என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ. தேவனிடத்தில் மாத்திரம்தான் நம்ம இருக்கணும், தேவனோடு இருக்கணும். அப்ப ஏன் பிரச்சனை வருது? பிரச்சனை வருதுக்கு காரணமே நம் தேவனோட இல்லை. நம்ம எம்மாவூர் சீசர்கள் இயேசுவோட இருந்தாங்க. என்ன செய்தாங்க? எம்மாவூர் சீசர்கள் இயேசுவோடு நடந்து போனார். அவங்க கூடயே நடந்து போனாரு. அவங்களுக்கு தெரியல, அவங்க பேசிக்கிட்டே போறாங்க. அப்ப அவங்க இறுதி என்ன செய்யுதா சொல்லுங்களேன்? ஒழுந்து விட்டு இருந்ததுங்க. சாதாரணமா இல்லை சந்தோஷம். அப்போ நமக்கு வியாதி, பலவீனங்கள், குடும்ப பிரச்சனை, குழப்பங்கள் வரதுக்கு காரணமே நம்ம தேவனோட இல்லை. நீ தேவனோட சந்தேகிக்கணும், நீ தேவனோட இருக்கணும். நாம் தேவனோட இருக்கிறோமா? நம்முடைய வீடு தேவனோட இருக்கிறதா? நம்ம குடும்பம் தேவனோட இருக்கிறதா? இல்ல பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நண்பர்களோட இணைந்திருக்கிறோமா? உலகத்தாரோட இணைந்திருக்கிறோமா? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கேது? இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்மதம் ஏது? சம்மதமே கிடையாது. இருளு பாவம், பாவத்துக்கு உனக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது. பாவம் செய்கிற நண்பர்களோடு இருக்கக்கூடாது. கூப்பிடுவான், வா தம்பி, இப்போ ஆரம்பம் கூப்பிட்றாங்கன்னா போகக்கூடாது. பாவம் செய்கிற நண்பர்கள் கூப்பிடுவான். இப்போ நம்ம எபி வராரு, எபி தானே, வாடான்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா போகக்கூடாது. எபி வா, வாடா நம்ம விளாடலாம் அப்படின்னு தப்பான காரியத்தை காட்டலன்னா, டேய் அதெல்லாம் கிடையாது, ஏசப்பா பிள்ளைங்க, நம்ம சுத்தமானவங்க, நாங்கள் கிறிஸ்தவர்கள், இதை போல காரியம்தான் என் கூட பேசாத, என்னை கூப்பிடாத. அவங்கள நம்ம வழிக்கு இருக்கணும். என்ன செய்யணும்? இருளுக்கோ வெளிச்சத்துக்கோ சம்மதம் வேது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ குடும்பம் அழுகிறது. பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல, பிள்ளைகளை வளர்க்க முடியல, பிள்ளைகள் ஒழுக்கம் இல்லாத இருக்குது, பாவத்தோடு இருக்கு, தேவனோடு இல்லை, பாவத்தோடு இருக்குது, அக்கிரமத்தோடு இருக்குது, பாவம் செய்கிற நண்பர்களோடு இருக்காங்க, ஊர் சுத்துறாங்க, தெருவா சுத்துறான். ஒரு கிறிஸ்தவ சாட்சி இல்லாத வாழ்க்கை, பக்தி இல்லாமல் போகுது. பக்தி உள்ள குடும்பங்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். தேவன் பக்தி உள்ள குடும்பமாக தான் தெரிந்து கொண்டார் நம்மளை. நம்ம பிள்ளைகள் பக்தியா இருக்கணும், நம்ம பக்தியா இருக்கணும், ஒரு பக்தி வைராக்கியம் உடையவர்களா இருக்கணும். அல்லேலூயா. நான் சொன்னேன் முன்னாடி, இந்த இந்து கோயிலில் அந்த எல்லா சேரை போட்டு அவ்வளோ பக்தியாக உட்காந்துக்கிறான். அந்த பூஜை தொடர்ந்து 1 மணி நேரம் முன்னாடியே உட்காந்துக்கிறான். அதுக்கு கண்ணை இல்லை, காதல் ஒன்றுமே இல்லை. ஜீவன் இல்லாத கடவுளை ஆராதிக்க அவ்வளோ ஒரு பக்தி. ஏன் நமக்குள்ள அப்படி இல்லை? என்னுடைய வீடு இப்படி இராதோ. அந்த மனிதன் சொல்கிறார், என்னுடைய வீடு இப்படி இராதோ. எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. இப்படி இருக்கக்கூடாதா? அது அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? இப்படி இராதோ. என் வீடு எப்படி இருக்கணும்? என் வீடு எப்படி இருக்கணும்? இப்போ நான் சில வீடுகளை பார்ப்பேன், வீட்டுக்குள்ளேயே போக முடியாது. அப்படியே அங்கங்க அழுக்கு துணியா இருக்கும். அங்கங்கே குழந்தைங்க ஆகி போயிட்டு இருக்கும், குழந்தைங்க ஆகி போயிட்டு இருக்கும். அங்கே நாட்டு பாத்ரூம் யூரின் போக மாட்டான், வீட்டுக்குள்ளே வரண்டால போவோம். கேட்டா ஆவேசம், பேய் பயம், நாத்தடிக்கும். சில வீடெல்லாம் ஒரே நாத்தடிக்கும், உள்ளே போக முடியாது. அந்த வீடை விரும்புவோமா? ஒரு வீட்டுக்கு போகிறோம், இந்த வீடை போல ஒரு குப்பையை போல என் வீடு இராதோ. ஒரே கிளேஜா இருக்கும், ஒரு சுற்றி ஒரே குப்பையாக இருக்கும். அங்கே ஒரு பக்கெட் இருக்கும், இங்கே குடம் இருக்கும், அது கண்டு கசமாமலாக இருக்கும். என் வீடு இப்படி, அந்த வீடு போய் என் வீடு இப்படி இராதெல்லாம் எப்படி இருக்கும்? சிச்சி, இந்த வீடு போல இருக்கக்கூடாதுப்பா. ஐயோ, அந்த வீட்டில் போக முடியாது. உள்ள காலை வச்சா சேலா சைடே தெரியாது, எங்கே பார்த்தாலும் அசுத்தமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். அப்படிப்பட்ட வீடு யாராவது விரும்புவாங்களா? இல்லை நம்ம வீடு அப்படி வச்சுக்க விரும்புவோமா? 4 பேர் பார்த்தா, ஐயோ 4 பேர் பார்த்தா அசிங்கமாக நினைப்பாங்க, கேவலமாக நினைப்பாங்க. நம்ம வீடு அழகாக இருக்கணும், நல்ல டைல்ஸ் ஓட்டணும். பாருங்கள், சூப்பராக ஒட்டிக்கிறாங்க எங்கள் வீட்டில் டைல்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த டைல்ஸ் போல் நம்ம வீட்டில் ஒட்டக்கூடாதோ, அப்படி இருக்கணும். என்ன செய்யணும்? வெண்ணிலா வீடு போல, வெண்ணிலா வீட்டில் ஒட்ட டைல்ஸ் நல்லா இருக்குது. பேசுங்க, வெண்ணிலா வீட்டை ஏற்றி போடுறேன். அதனால்
அந்த டைல்ஸ் போல என் வீடு இருக்காதா? இந்த பூத்தோட்டமாக வைக்கலாம். ஒரு வீடுனா நல்லா ஒரு நல்ல வராண்டா, அந்த வெளியே நல்லா சுற்றி மதில் செவரு, நல்ல அழகான இயற்கையான செடிகள், பில்லுகள், பூ செடிங்க, அப்படியே அழகாக பார்ப்பதுக்கு ஒரு தோட்டம் போல அழகாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஆஹா, அங்கே போய் உக்காந்தாலே அந்த வீட்டுக்கு போய் உக்காந்தா நல்லா இருக்குப்பா. அப்படியே மரங்க, ரொம்ப அழகான ஒரு இயற்கையான ஒரு இது. வீடாடாது உள்ள போனாலே ஒரே மூத்திர நாத்தடிக்குது. கப்பச்சி வீடு, அந்த வீடு போல இராது. நம்ம வீடு எப்படி இருக்குப்பா? ஆவிக்குரிய பிரகாரம் நம்ம வீடு எப்படி இருக்கு? நம்ம ஒரு மாதிரி அசுத்தமா அந்த வீடு விரும்புறோமா? நீ தேவனுடைய ஆலயம். இது நம்ம சும்மா ஆராதிக்கிற சபை, இது சர்ச்சி, இது இடம், இது தேவனுடைய ஆலயம் இல்லை. இது நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சபை, ஒரு இடம். ஆனால் நீங்களே தேவனுடைய ஆலயம். உங்கள் சரீரமே என்னுடைய ஆலயமா இருக்கிறது. நான் இருதயத்தில் வாசம் பண்றேன். உன் இருதயமாகி வீடு எப்படி இருக்கு? கசப்பு, கோபம், பகை, விரோதம், அசுத்தமான காரியம். உன் கண்ணில் என்ன கண்டதெல்லாம் பார்க்குற, கண்டதெல்லாம் கேட்குற. ஒருத்தங்க உட்காந்து எழுதிங்களாம், இவன் கூட கெட்ட வார்த்தையாக பேசுகிறான், எட்டு உள்ளமானு இருந்துச்சு. சரி, இந்த தம்பிக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இல்லைன்னா காதை பிடிச்சி திரும்பி எடுத்துட்டு போய் வெளியே விட்டுருப்பேன். அவன் கேவலமான வார்த்தையெல்லாம் பேசுகிறான், இன்னொருத்தனை போட்டு அப்படி பேசுகிறான். அப்போ இந்த வீடு பக்தி வைராய்க்க முடியும். அப்போ ஆண்டவர் கூட என்ன செய்தாரு? புறாவிக்கிறவனையும் என் பிதாவின் வீட்டை கல்லர் குகையாக்குறீங்க பின்னி எடுத்தாரு. நம்ம வீடு, நம்ம இருதயம் தேவனுடைய வீடு, ஆலயம். கல்லர் குகையாக்கக்கூடாது. கல்லர் குகையாய் இராதோன்னு இருக்கக்கூடாது. பரிசுத்தமா இருக்கணும். கண்கள் பரிசுத்தமா இருக்கணும். இருதயம் பரிசுத்தமா இருக்கணும். உன் பேச்சு பரிசுத்தமா இருக்கணும். கண்டவனோடு போய் பழகக்கூடாது. கண்டவன் கூப்பிடான்னு போயிடக்கூடாது. நான் வரலடான்னு உன்னை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்ளணும். என்னுடைய வீடு இப்படி இராதோ. நம்முடைய வீடு தேவன் விரும்புகிறது போல இருக்கிறோம். உன் வீடு தேவன் வாசம் பண்ணுகிற வீடு, அது பரிசுத்தமான வீடு. அதை கெடுக்க ஒருவன் என்னை கெடுப்பான் என்றால் நான் அவனை கெடுப்பேன். வசனம் என்ன சொல்றது? ஒருவன் என்னை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். அந்த நம்முடைய இருதயத்தை கெடுக்கக்கூடாது. நம்ம அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது, பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது, இருளும் ஒப்பு கொடுக்க கூடாது, அசுத்தமான காரியங்களை பேசக்கூடாது. நம்ம இருதயம் சுத்தமா இருக்கணும். தேவன் விரும்புகிறது போல இருக்கணும். தேவன் நம்மளை காண்கிற தேவனா இருக்கிறார். இந்த கடைசி காலத்திலே நம்முடைய வீடு தேவனுடைய வீடு. என்னுடைய வீடு நல்லா வாசிங்க, எவ்வளவு அழகான பாயிண்ட். என்னுடைய வீடு தேவனிடத்தில். யாருடைய வீடு? உன்னுடைய வீடு. உன் வீடு எது? கட்டி லட்சக்கணக்கில் கட்டி வச்சுங்க. இதுவும் தான். ஆனால் இம்பார்ட்டன்ட், முக்கியம் தான் உன் சரீரம் தான். உன் சரீரம், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். நீங்க தேவனுடைய ஆலயம். நீ உனக்குரியவன் அல்ல, உன் குடும்பத்துக்குரியவன் அல்ல, இந்த சமுதாயத்துக்குரியவன் அல்ல. நீ தேவனுக்குரியவன், தேவனால் வேர்பிரிக்கப்பட்டவன், இந்த உலகத்தில பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவன். பாவிகளோடு நமக்கு தொடர்பு இருக்கக்கூடாது. அசுத்தமான நண்பர்களோடு நமக்கு தொடர்பு இருக்கக்கூடாது. கர்த்தர் நியாயம் தீர்த்த தேவன் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர். ஆரம்ப நாட்கள்லாம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கும் போது எங்கள் அம்மா கூட இருப்பேன், கடையில் வியாபாரம் பண்ணிட்டு அவங்க கூட இருப்பேன். நண்பர்கள் வந்து கூப்பிடுவாங்க, சீ போன்னு தேர்த்துவாங்க. எனக்கு அப்போ தெரியல அதோடைய விளைவு. ஆனால் நான் ரொம்ப பழக மாட்டேன், யார்கிட்டயும் கூட்ட போக மாட்டேன். நான் வரலப்பா, நான் சர்ச்சுக்கு போகணும், நான் உபவாச ஜெபத்துக்கு போகணும், நான் பைபிள் வாசிக்கணும். நீ வா, உன் சர்ச்சுக்கு நீ கூப்பிட வரானா பாரு. அப்புறம் என்ன நண்பன், நீ வாடா, நான் வரேன். என் ஆலயத்துக்கு நீ வா, 1 மணி நேரம் வா, என் கூட உட்காரு. அப்போ எவ்வளோ ஒரு மானம் கட்ட வாழ்க்கை. சூடு சொர்ணம் இருக்கணும் நமக்கு. நீ சர்ச்சுக்கு கூப்பிட வருவானா பாரு. உன் நண்பன் கூப்பிட்ற இடத்துக்கு நீ போற, செல்போனில் தப்பானதை காட்டுறான்னு பார்க்குற, அவன் கூப்பிட்ற இடமெல்லாம் போற, ஊர்லாம் சுற்றுற, பைக் எடுத்துகிட்டு போய் கீழே விழுந்து அடிப்பட்டு தேஞ்சிட்டு ஊர் போய் வீட்டுக்கு கொண்டு வர. இல்லைன்னா எவனையாவது போட்டு அடிச்சுடுவானுங்க. அதில் நீ ஒரு ஆள் உன்னை கூப்பிட்டு உன்னை தேடி வருவான். அவன் ஏதாவது திருடுவான், அந்த திருட்டு போய் உன் மேலே வரும். போலீஸ்காரன் வந்து உன் வீட்டு வாசலில் நிற்பான். உங்கள் அப்பா அம்மா தலை குனிஞ்சு நிற்பாங்க. என் பிள்ளைய இதை போல் பண்ணிட்டா அடிச்சுட்டான்பாங்க. அதனால
அப்படி கூட கொஞ்சம் ஆன் பண்ணுமா, இந்த மைக் பாருங்க, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி. அல்லேலூயா. அதனால இப்படித்தான் நம்மளை வந்து நடத்துவாங்க. அல்லேலூயா. ரைட் எல்லாம் நம்மள வந்து எக்கோ 2வது பாயிண்ட் குறைங்க. எக்கோ அதை சொல்லிக்குதுல, அப்படியே ஃபுல்லா போச்சு. அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். அதனால இப்படி பாருங்க, உங்க பிள்ளை என் பிள்ளை கூட அடிச்சுனா பகுதியில போய் தகராறு, ஏதாவது ஒரு ஊர் வம்பு, எங்கேயாவது போய் திருடும், இளநீ திருடும், கொய்யாப்பழத்தை திருடும், எலுமிச்சை பழத்தை திருடும், இது திட்டுப்புள்ளியோடு சேர்ந்து உன் பிள்ளை திட்டுப்புள்ளி ஆயிடும். நல்ல வழியாக நடத்துவான். நம்ம பிள்ளை நல்ல பிள்ளைதான், அது கூட்டு போய் வழி நடத்துறது வேற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம பிள்ளை எப்படி இருக்கணும்? தேவனுடைய ஆலயமா இருக்கணும், தேவனுடைய வீடா இருக்கணும். அப்படிதானே? அல்லேலூயா. இப்ப பாருங்க, டிஸ்டர்ப் வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? ஆன் பண்ணணும். அப்ப நம்ம டிஸ்டர்ப் பண்ற நம்ம ஒதுக்கணும். அதுக்கேற்றபடி நம்ம என்ன செய்யணும்? ஒரு சவுண்டை உருவாக்கணும். அல்லேலூயா. இப்போ இந்த கடிகாரம் சவுண்டு கொடுக்குது, அது எனக்கு டிஸ்டர்பா இருக்கு. நம்ம ஒண்ணு என்ன செய்யறோம்? அதுக்கேற்ற பரிகாரம் பண்றோம். இதான் பரிகாரம். இப்போ ஒருத்தர் நம்மளுக்கு கெடுக்கிறான், நம்ம நரகத்துக்கு தள்ளுறான், பாவத்துக்கு வழி நடத்துறான். அப்ப அவனை விட்டு நம்ம விலகணும். அல்லேலூயா. என்னுடைய வீடு இப்படி இராதோ, என் குடும்பம் இப்படி இராதோ, என் பிள்ளைகள் இப்படி இருக்க மாட்டாங்களா? நான் ஆவிக்குரியவனா இருக்கக்கூடாதா? நான் தேவன் விரும்புகிற போல இருக்கக்கூடாதா? யோபை பத்தி ஆண்டவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு சொல்லுங்க? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து. தேவனுக்கு பயப்படுறியா? பொல்லாப்புக்கு விலகிறியா? ஆண்டவர் உன்னை பத்தி சொல்ல முடியுமா? உன்னுடைய வீடு நீ இப்படி இருக்க மாட்டியா? என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ. தேவனிடத்தில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில், பாவம் உனக்காக மரித்தவரிடத்தில், உனக்காக தன் சிலுவையில மரித்தார். நீ கைகளில் செய்கிற பாவத்துக்காக ஆடையினால் கடவப்பட்டார். நாம் சிந்தனையில செய்கிற பாவத்தினால அவர் முன்கிரீட சூட்டப்பட்டது. நாம் கால்கள் தவறான பாதையில நண்பர்கள் வழிநடத்தும் பொழுது பாவ வாழ்க்கையை கடந்து போவதற்காக ஆடையினால் அவர் பாதத்தில் கடவப்பட்டது, ஆடை அடிக்கப்பட்டது. நாம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். உத்தமன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன், நாம் காணப்படுகிறோமா? என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ. இப்படி இருக்கணும்னு விரும்புறாரு. எவ்வளவு அழகான வார்த்தை. இந்த ஒரு வசனம் போதுங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையே அடங்கி இருக்கு. நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் இருக்கிறேன். யாருக்காக நம்ம மாத்திக்கிறோமா? சொல்லுங்க. இப்போ சிகரெட் பிடிக்க ஒருத்தன் கூப்பிட்றான்னு வச்சுக்க, நீ சிகரெட் பிடிக்க மாட்டே, குடிக்க ஒருத்தன் கூப்பிட்றான், வாடா மச்சான் ஒயின் சாப்பிட போய் தண்ணி அடிக்கலான்னு கூப்பிட்றான். நீ அவனுக்கு ஏற்ற போல நம்ம மாறுவோமா? நம்மளை மாற்றிக்க மாட்டேன்ல. நான் இப்படிதான்பா இருப்பேன். அப்ப தேவன்கிட்ட எப்படி இருக்கணும்? நான் உனக்கு ஏற்றபடி என்ன மாற்றிக்க மாட்டேன், நான் இப்படிதான் வாழ்வேன், நான் ஒழுக்கமா இருப்பேன். எங்க குடும்பம் ஒழுக்கமான குடும்பம், எங்க அப்பா அம்மா என்ன ஒழுக்கமா இருக்கு, நீ கூப்பிட்ற போல நான் வரமாட்டேன். அதுதான் உண்மையான ஒரு வைராக்கியம். தேவன் அதை தான் விரும்புவான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். பொல்லாப்பான காரியம் தெரிஞ்ச விலகிடணும். தெரிஞ்சு போய் உயிரினா குழியில நம்ம விழக்கூடாது. அதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கிற. நம்முடைய லக்கு நோக்கம் எல்லாம் பரலோகம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரலோகம் தான் நித்தியம், நரகம் இல்லை. நரகம் கொடுமையானதுங்க, ரொம்ப வேதனையானது. சொல்றதுக்கு கேட்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நரகத்துக்கு போனா மீட்பே கிடையாது. அங்க எந்த நண்பர்களும் தெரியாது. உன் வாழ்க்கை நம்ம வாழ்க்கை நம்மளே கெடுத்துக்க கூடாது. ரொம்ப கவனமா, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ரொம்ப கவனமாய் வாழக்கூடிய வாழ்க்கை. மனசும் மாமசும் விரும்புகிறது போல வாழ்கிற வாழ்க்கையே கிடையாது. தேவன்மை, என்னுடைய வீடு இப்படி இராதோ, இப்படி இருக்கலாமே. என் வீடு இப்படி இருக்கக்கூடாதா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாதா? என் வீட்டில் சமாதானம் இல்லையே, என் வீட்டில் நிம்மதி இல்லையே, சந்தோஷம் இல்லையே, பொருளாதாரத்தின் அடிப்படை இல்லையே, வேதனையா இருக்க, கண்ணீரும் கவலையுமா இருக்க, மன அழுத்தத்தோடு இருக்கிறனே, வாழ்வாதாரமே போராட்டமே இருக்கிறது, என் வீடு இப்படி இருக்கிறது, என் வீட்டில் நிம்மதி இருக்காதா? படுத்த தூக்கம் வர மாட்டுது, மன அழுத்தமா இருக்கிறது, அடுத்த கட்டம் கடந்து போக முடியுமான்னு தெரியலையே, என் வீடு இலைப்பாறுதலோடு இராதா? என் வீடு நிம்மதியா இருக்காதா? என் பிள்ளைகளோடு நான் நிம்மதியா வாழ முடியாதா? நானும் என் வீட்டாளர் என்றால் கர்த்தரை சேவிக்க முடியாதா? என் வீடு இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே.
அங்க பரிசுத்தமா இருக்கணுமே, அங்க பாடலும் துதியுமாய் இருக்கணுமே. என் வீட்டில் துதியின் சத்தம் கேட்காதா? இப்படி இராதா? என் பிள்ளைகள் பைபிள் வாசிக்கிறதை என் காதுக்குள்ள கேட்கக்கூடியதா இராதா? என் பசங்கள் என் பிள்ளைகள் ஜெபிக்கிற சத்தத்தை நான் கேட்கறது போல இராதா? ஆவிக்குரிய குடும்பமா என் வீடு இராதா? இப்படி இராதா? தேவன் விரும்புகிறது போல இராதா? ஆண்டவர் சொல்றா தாவீதை பார்த்து, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுக்காரர் பரிசுத்தவான். நம்மளை பார்த்து, நம்ம வீட்டை பார்த்து, நம்ம குடும்பத்தை பார்த்து, நம்ம பிள்ளைகளை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா? எப்படி? யாருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா? எனக்கு தொடுதுங்க. மற்றவங்களுக்கு இருதயம் அவங்க விரும்புகிற போல நம்ம வாழ வேணாம். மற்றவங்களுக்கு இருதயத்துக்கு ஏற்றபடி வாழ வேணாம். மாயமானமா வாழ வேணாம். தந்திரமா வாழலாம். தேவனுடைய இருதயம் அவர் விரும்புகிறது போல அவருடைய இருதயத்துல பாட்டு, இயேசு என் உள்ளத்தில் வாசம் செய்யும் ஆசையா கேட்கிறாரே, மெய் சமாதானமே இன்றளிப்பார் ஐக்காயம் கொண்டவரே. இயேசு உன் உள்ளத்திலே வாசம் பண்றார், உன் இருதயத்தில வாசம் பண்றார். என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதை பார்த்து சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். நீ ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி வாழ்கிறாயா? அவர் விரும்புகிறது போல உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? உனக்கு ஜெபம் இருக்கிறதா? நீ ஜெபிக்கிறாயா? வேத வாசிக்கிறாயா? அவர் இருதயம் விரும்புகிறது போல வாழ்கிறாயா? உபவாசம் எடுக்கிறாயா? பைபிள் வாசிக்கிறாயா? ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்கிறாயா? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறாயா? ஆண்டவர் விரும்புகிறது போல உன் வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறதா? என் இருதயத்துக்கு ஏற்றவன். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த உலகத்துல வாழ்வதற்கு பெரிய ஒரு பொக்கிஷமே அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி, மனசு இருதயத்துக்கு, நம்ம இருதயத்துக்கு, மற்ற இருதயத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்தா வேதனையை தான் தருவோம். நம்ம அன்பு முழுவதும் இயேசு மேல இருக்கணும். அல்லேலூயா. நம்ம அன்பெல்லாம் அவர் மேல் நிறைந்திருக்கணும். அவருடைய இருதயத்தில் நிறைந்திருக்கணும். அவர் இருதயம் விரும்புகிறது போல வாழணும். மற்றவங்க விரும்புகிற போல வாழ்ந்தா அவன் நம்மளை கஷ்டப்படுத்துவான், அவன் நம்மளை வேதனைப்படுத்துவான். அந்த அன்பு மாயமானது, அது நிலையில்லாத அன்பு, நிலையற்ற அன்பு, மாறிடும். ஆனால் இயேசு ஒருவர் தான் மாறாதவர். ஒரு பாட்டுங்க, மாறாதவர் இயேசு மாறார், மாறிடாரே நான் மா இயேசு. அதுக்குறோம் மாறாதவர் இயேசு மாறாதவர். மாறிடா என்மா நேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மா அன்பிதே. மாறிடாய மா நேசரே. அவர் மட்டும் மாற மாட்டாருங்க. மற்றவங்க இருதயத்தை ஏற்றபடி நம்ம வாழவே முடியாது. மற்றவங்களை நம்ம திருப்திப்படுத்த முடியாது. அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்த முடியாது. ஏதாவது நம்ம மேலே அவருக்கு பிடிக்கலனாக்கா உடனே நம்மளை ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான், நம்மளை ஊழியம் செய்யாத ஆக்கிடுவான், நம்மளை குற்றப்படுத்துவான், குறை சொல்லுவான், நம்மளை வெறுப்பான். 4 பேர்கிட்ட போய் என்ன செய்வான்? நம்மளை போய் என்ன செய்வான்? இல்லாத பொருளாதாரம் சொல்லுவான், நம்மளை காயப்படுத்துவான், நம்ம வாழ்க்கையே அழிச்சிருவான், நம்ம குடும்பத்தையே அழிச்சிருவான், நம்ம பிள்ளைகளே அழிச்சிருவான். மனிதனோடு நம்ம சார்ந்து மனிதனை பிரியப்படுத்தி வாழவே முடியாது. யாரையுமே பிரியப்படுத்த முடியாது. இயேசு ஒருவரை மாத்திரம்தான் நம்ம பிரியப்படுத்த முடியும். அல்லேலூயா. என்னுடைய வீடு இப்படி இராதோ. உன் வீடு எப்படி இருக்குது? தேவனிடத்தில் எப்படி? நல்ல பாயிண்ட்டுங்க, மறுபடியும் வாசிங்க அந்த பாயிண்ட். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ. தேவனிடத்தில், மனிதனிடத்தில் இல்ல, சமுதாயத்தினிடத்தில் இல்ல. ஐஸ்வர்யம் கோடிக்கணக்கான சொத்துகளோட இல்ல, ஏக்கர் கணக்கு லேண்டோட இல்ல, தேவனிடத்தில், தேவனிடத்தில் இருக்கணும். நீ தேவனோட இருக்கணும், நீ தேவனோட வாழணும். குடும்பம், நானும் என் வீட்டார் வென்றால் கர்த்தரையே சேமிப்போம். தேவனிடத்தில் நீ வாழணும், தேவனுக்காக வாழணும். உன் வாழ்க்கை முழுவதும் இயேசுவின் சிந்தையா இருக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. அடுத்தபடியா நம்ம வாசிக்கும் இப்படி இராதோன்னு சொல்லிட்டு ஏசாயா 32 அதிகாரம் 18 வசனம் வாசிங்க. கட் பண்ணி